இவன் ஒரு ஏழை. இவன் வீட்டுல குழந்தைகள் இருக்காங்களேன்னு தவிர அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. அதனால பழங்களை சேகரிச்சு விக்கலான்னு காட்டுக்கு போறான். பாதி பை நிறைய பழங்கள் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும் போது வழியில அவனுடைய பழைய ஃப்ரெண்டான கிரீனை மீட் பண்றான். அவனும் இவன மாதிரி ஒரு ஏழை தான். அவனோட பைக்குள்ள காஞ்சு போன கொய்யா பழங்கள் இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் விளையாட்டா அவங்களோட பைகளை மாத்திக்கிறாங்க. இப்ப கிரீன் அவனுடைய வீட்டுல போய் இந்த சாக்கு பைய திறந்து பார்த்தா அதுக்குள்ள காஞ்சு போன கசப்பான வேப்பம் பழங்கள் இருக்கு. அவன் நல்லா என்ன ஏமாத்திட்டான் இவன் கோவப்படவும் இன்னொரு பக்கம் ரெட் பைய திறந்து பார்த்தா அதுக்குள்ள வெறும் சாம்பல் தான் இருக்கு. இவனுமே கிரீன் நல்லா ஏமாத்திட்டான்னு கோவத்தோட ரெண்டு பேரும் திரும்பவும் சந்திச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க அவங்களுடைய முட்டாள்தனத்தை நினைச்சு அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க. ஒரு பணக்காரனுடைய வீட்டுல 3 நாள் வேலை செஞ்சு வெகுமதியா ஒரு தட்டு நிறைய தங்க காசுகளை வாங்கிக்கிறாங்க. அப்பதான் ரெட்டுக்கு பேராசை வருது. கிரீன் கிட்ட நாம ஏன் அந்த வீட்டுல போய் கொள்ளையடிக்கலான்னு கேக்குறான். இவனும் சரின்னு சொன்னதுனால தங்க காசுகளை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம கிரீன் பைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் பைக்குள்ள இருந்த கிரீன் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்றான். சரின்னு இவங்க ரெண்டு பேருமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ரெட் நல்லா தூங்குனதும் கிரீன் பைய தூக்கிட்டு ஓடிடுறான். காலையில எந்திரிச்சதும் அவன் இல்லாததை பார்த்து ஒரு குச்சியில துணியை கட்டி மாட்டு வண்டி மாதிரி சத்தம் கொடுக்கறான். பைய தூக்கிட்டு ஓடி போன கிரீன் ஒரு இடத்துல நின்னு மாட்டு வண்டி சத்தம் கேட்கறதுனால நம்ம மாட்டு வண்டியில வச்சு கொண்டுட்டு போயிடலான்னு வெயிட் பண்றான். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது அது மாட்டு வண்டியில அந்த மாதிரி சத்தம் கொடுத்தா நம்மளுடைய நண்பன்னு. ஆனா திரும்பவுமே அவனை ஏமாத்துறதுக்காக ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்றான். ஆனா இந்த தடவை கிரீனை ஏமாத்திட்டு ரெட் அந்த பைய தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அங்க அவனோட மனைவி கிட்ட அந்த தங்க காசுகளை பெட்டியில கொட்ட சொல்லிட்டு என் நண்பன் வந்து கேட்டா நான் இறந்து போயிட்டேன்னு சொல்றான். அதை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள படுத்துக்கிறான். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு கிரீன் ரெட் எங்கின்னு அவரோட மனைவி கிட்ட வந்து கேக்குறான். மனைவி அழுதுகிட்டே அவர் இறந்து போயிட்டாருன்னு புதைச்ச இடத்தை காட்டுறா. ஆனா கிரீன் இதை நம்பல. ஒரு குச்சி எடுத்து மண்ணுக்குள்ள குத்துறான். அது ரெட்டோடைய முகத்துல படமும் அவ வழியில எந்திரிச்சு மாட்டிக்கிறான். ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு விஷயம் புரியுது. ரெண்டு பேராலையும் ஒருத்தரை ஏமாத்திக்க முடியாதுன்னு. இதனால ரெண்டு பேருமே தங்க காசுகளை சரி சமமா பிரிச்சு வச்சுக்கிறாங்க.